அவங்க கூட ஒரு பெண் இருக்காம, எப்போ பார்த்தாலும் வண்டியில் 2 பேரும் சேர்ந்து போகிறீங்களா, ஆஃபீஸில் ஒன்றாவே இருக்கீங்களா. செம்மொழி பூங்கா அங்கே ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு முன்ன. அது அந்த ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து அங்கே மீட் பண்ணுவோம். பேஜரில் வந்து எனக்கு மெசேஜ் வருது, சவிதா சார் உங்கள்கிட்ட அவசரமாக பேசணும். அதுக்குள்ளே மௌனர்கிட்ட என்கிட்ட ஒரு தகவல் வருது, சவிதா அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, என்னப்பா கேளுப்பா போய்ப்பா, அவங்க சூசைட் பண்ண அட்டைன் பண்ணிட்டாங்கப்பா. இல்லை சார், அந்த மாதிரி சின்னதாக நமக்குள்ள ஒரு இது நடந்துச்சு சார். நீங்கள் அவங்க தான் உங்களை வச்சுருக்காங்களா, உங்களுடைய சொத்துக்கெல்லாம் அவங்க ஆட்டையை நீங்கள் ஆண்டின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப 30-35க்கு மேலே இருந்தாங்க. சூசைட் முன்னாடி அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அங்கே மீட் பண்ண வந்தோம். 2 பேரும் காரில் உட்காந்து ஃபுல்லாக மெரினா வரைக்கும் அப்படியே பேசிகிட்டே போனோம். சார் முன்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு, அவர் யாராவது கொஞ்சம் கிளப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்களான்னு தெரில. இவங்களுக்கு வந்து கால் ஷீட் பார்க்குறது இவருடைய மேனேஜர் இருக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணாக தெரியும். ஒரு அழகாக தான் இருப்பாங்க, அவங்க நல்லா அழகாக இருப்பாங்க. ஒரு அழகான பெண்ணாக கூட இருக்கும்போது இவங்க பல விதையை பேசுவாங்க இல்லையா. அவர் வந்து ஒரு குணச்சித்திரம், அதாவது இந்த குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்தவர் சார். ரகுன்னா அவர் பேர், சொந்த பேர் ரகு, மாஸ்டர் ரகு அப்படின்பாங்க. சின்ன சின்ன குழந்தையாக நிறைய மலையாள படங்களில் நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா பேர் சுசிலான்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும். இவங்க வளர்த்தது அவங்க வந்து இவர் சினிமாவுக்குள்ளே போயிட்டு நடிக்க ஆரம்பித்தார். குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் ஒரு யூத்தான பிறகு கொஞ்சம் நடித்தார். அதுக்கு பிறகு வந்து தமிழுக்கு வந்து முதல்ல ஹீரோ இந்த வில்லனாக வந்து நம்ம ஊரில் வர்றாரு. கமல் சார் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் வரும்போது கொஞ்சம் வேறுபட்ட ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள ஒரு நடிகர். நடிப்பு கொஞ்சம் வேறு மாதிரி பரிமாணங்களோடு வரும். அதுக்கு பிறகு இடையில் வந்து இந்த ஹீரோவுக்கு சில படங்கள் பண்ணார். கண்ணெதிரே தோன்றினால் இந்த மாதிரி படங்களில். அப்புறம் வந்து நல்ல ஹிட்டு. லவ் டுடே வந்து நல்ல ஹிட் அவருக்கு. அந்த விஜய் கூட சேர்ந்து விஜய் காம்பினேஷனில் பண்ணியிருப்பாங்க லவ் டுடே, அது பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி விஜய் கூட சில படங்கள் பண்ணியிருப்பார். இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான ஒரு நட்போடு வர்ற மாதிரி, பெரும்பாலும் அவருடைய நட்போடு வர்ற மாதிரி கதாபாத்திரங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். அதை ஹீரோவாக பண்ணியிருப்பார் ஃபுல்லாக. ஹீரோவாக சில படங்கள் இவரே கொஞ்சம் தயாரிக்க ஆரம்பித்தார் சின்ன. அந்த நேரத்தில் இவங்க வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் மேனேஜராக வந்து அவங்க மேனேஜராக தான் இருந்தாங்க. மேனேஜர் லட்சுமின்னு அவங்க பேர், மேனேஜர். அவங்க பிஸ்னஸ் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஒரு நடிகர் வந்து என்னுடைய சம்பளம் எவ்வளோ சார், எனக்கு படம் வாய்ப்பு, இவங்க வந்து சில கம்பெனியில் பேசுவாங்க இல்லையா, அடுத்த சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் உங்கள் படம் சொல்லுங்கள் சார், இவ்வளோ சம்பளம் கொடுங்க சார் அப்படின்னு பேசுகிறதுக்கு இவங்க தான் அவர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது வந்து அவங்க ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா, நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சிலைக்கு பக்கத்தில் உள்ள நுழையும் போது அங்கே இருக்கும். இப்போது ஏறக்குறைய இவர் நல்ல கண்ணையா இருக்க வீடு இல்லையா, அந்த பக்கத்தில் தான். அங்கே தான் அவருடைய அலுவலகம். நான் அங்கே தான் 4-5 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவரை மீட் பண்ணி அவங்கள மீட் பண்ணி பேசிப்பேன். நான் ஃபோன் பண்ணாலே அவங்க எடுப்பாங்க. என்ன மேடம் நல்லா இருக்கீங்க, நல்லா சில நேரங்கள் அவரை கலாய்ப்பேன் நானே போயிட்டு, நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் அப்படின்னு. உங்கள்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்போங்க இந்த மாதிரி. அதனால் உங்களுக்கு வந்து அவங்க மேனேஜராக இருக்கும்போது நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிடேன். கொஞ்சம் குணச்சித்திர விடத்தையும் வில்லன் விடம் எல்லாமே. வில்லனுக்கான நல்ல ஸ்கோப் இருந்தது. ஆனால் இவர் வந்து ஹீரோவாக தான் பண்ணுறேன்னாரு. அதனால தான் அந்த வாய்ப்புகள் குறைஞ்சது. அவருக்கு வில்லன் பண்ணால் அவருக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது. கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறோங்கிற ஒரு இதை தவிர மற்றபடி அவர் வில்லத்தனத்தில் ஒரு நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல நட்போடு தான் இருந்தாங்க. நல்லா அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு, நான் அடிக்கடி மீட் பண்ணுவோம், 4-5 மாதம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அவர் கருணை என்கிட்ட நல்ல மனம் திறந்து பேசுவோம், அவங்க நல்ல மனம் திறந்து பேசுவாங்க. செம்மொழி பூங்கா அங்கே ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு முன்னாது. அந்த ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து அங்கே மீட் பண்ணுவோம் சாப்பிட. சார் இங்கே வந்துருங்க சார் அப்படின்னு நாங்கள் போயிடுவோம். கவுண்டமணி டெய்லி அங்கே அந்த ஹோட்டலுக்கு வருவார். டெய்லி சாயந்தரம் வந்தால் கவுண்டமணி கார்லேயே உட்காந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு அங்கே போவார். அந்த மாதிரி எல்லாருமே, ரஜினி சார் உட்பட எல்லோருமே அங்கே வருவாங்க அந்த ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டலில் இப்போ இல்லை, அதை ஃபுல்லாக இடித்தாச்சு. அந்த ஹோட்டலில் வந்து ஒரு முறை திடீர்னு எனக்கு அப்போ வந்து பேஜர் தான் இருக்கும். பேஜர் இப்போ மாதிரி உங்களுக்கு செல்ஃபோன் கூட, பேஜரில் வந்து எனக்கு மெசேஜ் வருது, சவிதா சார் உங்கள்கிட்ட அவசரமாக பேசணும் அப்படின்னு. சரி அப்படின்னு நான் பேசினா, வேறு இடத்துல ஃபோன் இல்லாமல் நீங்கள் ஃபோன் போய் தேடி லேண்ட்லைனில் போய் பார்க்கணும். அதுக்குள்ளே மௌனர்கிட்ட என்கிட்ட ஒரு தகவல் வருது, சவிதா அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, என்னப்பா கேளுப்பா போய்ப்பா, அவங்க சூசைட் பண்ண அட்டைன் பண்ணிட்டாங்கப்பா. அப்படியா, என்ன இப்போ தானே எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. நான் இதுக்கு போனேன், அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு இதுக்கு போயிட்டேன். சவிதா சார் நான் இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு சொல்லியிருந்தாங்க.
அந்த ஹோட்டல் போகும்போது அவங்க இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தா வந்தாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. சூசைட் அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அங்கே மீட் பண்ணோம், வந்தோம். 2 பேரும் காரில் உட்காந்து ஃபுல்லாக மெரினா வரைக்கும் அப்படியே பேசிகிட்டே போனோம். என்ன ஏது அப்படின்னு பேசிட்டு, சார் முன்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு. அவர் யாராவது கொஞ்சம் கிளப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்களான்னு தெரில. அதாவது ஒரு மேனேஜருக்கான போஸ்ட்டோடு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான இதை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விடுங்க மேடம், அதெல்லாம் என்ன இருக்குது, உங்கள் வேலையை நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, அந்த மேனேஜராக பாருங்கள். இதை பற்றி என்ன, பல பேர் பல விதமாக பேசுவாங்க. உங்கள் தொழில் இதுதான். இந்த தொழிலில் நீங்கள் ஒரு பெண்ணும் ஒரு நடிகராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேச்சு வரும். அதை வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஆமாம் இருக்கோம், அவங்க கஸ்டடியில் இவர் இருக்கார், அவங்க கஸ்டடியில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்காங்க வெளியே இருந்து பார்த்தா. ஆனால் உள்ளே நீங்கள் என்ன நடக்குது நமக்கு தான் தெரியும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு மேனேஜராக இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். மேனேஜர் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். பல முறை பேசியிருக்கேன். அவருக்கு படம் விஷயமாக பேசுவாங்க, கதை கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில் எனக்கு அந்த நட்பு இருக்கிறனால தான் என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க குமுதத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறனால கூப்பிட்டு பல தடவை மீட் பண்ணியிருக்கோம். கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், நான் சூசைட் பண்ணிக்கலாமான் இருக்கேன். என்ன, ஏன் இது எப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு போய் அந்த காரில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு பேசிட்டு வந்த பிறகு அப்படியே ரிலாக்ஸாக இதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்ட்டு அப்புறம் மௌன ரவியும் ஒரு பிஆர்ஓ அவரும் பேசுகிறார். இதெல்லாம் விடுமா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே லைஃப்பில், விட்டு தள்ளுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் சரி சார், ரொம்ப சார் நன்றி சார், உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் நடந்தது. மற்றபடி இவங்களால் இவர் இழந்தாருன்னு சொல்ல முடியாது. இல்லை வீட்டில் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெண்ணோடு நீங்கள் என்ன உங்கள் கூட ஒரு பெண் இருக்காமல் எப்போ பார்த்தாலும் வண்டியில் 2 பேரும் சேர்ந்து போகிறீங்களா, ஆஃபீஸில் ஒன்றாவே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், வீட்டிலேருந்து நிறைய குடைச்சல் வரும். எதுக்கு அந்த பெண்ணை நீங்கள் நீக்கிறீங்க, அந்த மேனேஜர்லாம் தேவையில்லை, வேறு யாராவது வச்சுக்கலாம், ஒரு ஆம்பளை மேனேஜர் வச்சுக்க, உங்களுக்கு கிடைக்காதா, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரும். இது அவர் ஒரு அவங்க சினிமா தெரிஞ்சவங்க, சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, சினிமா தெரியும், பல ப்ரொடியூசர் அவங்களுக்கு தெரியும். ஈஸியாக தெரிஞ்சுன்னா அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நடிகராக இவங்களுக்கு கால் ஷீட் பார்க்குறது இவருடைய மேனேஜர் இருக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணாக தெரியும். ஒரு அழகாக தான் இருப்பாங்க, அவங்க நல்லா அழகாக இருப்பாங்க. ஒரு அழகான பெண்ணாக கூட இருக்கும்போது இவங்க பல விதையை பேசுவாங்க இல்லையா, அந்த இதுதான். வீட்டிலேருந்து ஒரு குடைச்சல் கொடுத்துருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் யாராவது சொல்லியிருக்கலாம், என்ன பண்ணுறது கொஞ்சம் விருப்போடு இருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணுறது, மாற்றிடலாமா என்ன, அப்படி பல சிந்தனைகள் வரும் இல்லையா. அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் மதிக்காமல் இருந்திருக்கலாம். அடுத்தது அவங்க போயிட்டாங்கன்னா நான் மேனேஜர் வரலாம்ல. இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு காய் நகர்த்துவாங்க. சார் நான் என்ன பார்த்தேன்னா இந்த படம் அந்த படம் சொல்லுவேன் சார், இவங்களால சார் இல்லை சார், அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க சார், முடியல இப்படி சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல சார், உங்களை பற்றி இப்படி வெளியே சொல்கிறாங்க சார், நீங்கள் அவங்க தான் உங்களை வச்சுருக்காங்களா, உங்களுடைய சொத்துக்கெல்லாம் அவங்க ஆட்டையை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்டேருந்து சொத்துக்களை அடித்தாங்களா பணம் அடித்தாங்களா எனக்கு தெரியாது. காரணம் மேனேஜர், இவங்க சம்பளம் வாங்குறது அவர் தானே, சம்பளம் பேசிடுவாங்க. இவர்கிட்ட பேசி தான் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சம்பளம் பேசியிருக்கோம் சார், இது பேசியிருக்கோம் சார் அப்படின்னு இவங்களுக்கான ஒரு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, சம்பளம் ஒன்று கொடுத்துருவார். அப்போது உங்களுக்கு எது தேவையில்லையே, கமிஷனும் வந்துடுது, சம்பளமும் வந்துடுது. எப்படி ஒரு 10% அப்படின்லாம் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்துடுது. இவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு சம்பளம் வந்துடுது இல்லையா. அதனால் அது பெருசாக இது பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச அதுதான் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நான் உங்கள் கூட பழகும்போது நீங்கள் எப்படின்னு கொஞ்சம் தான் இது பண்ண முடியும். அந்த ரங்கத்தில் நான் எப்படின்லாம் பார்க்க முடியாது. வெளி பார்வைக்கு பார்க்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாலே பெரும்பாலும் பேச்சு அப்படி தானே இருக்கும். கொஞ்சம் அழகாக இருந்தால், நீங்கள் ஆண்டின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு வயசானவங்களாக இருந்தால் தான் கொஞ்சம் யூத்தாக தான் இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஒரு 30-35க்கு மேலே இருந்தாங்க. 35க்கு மேலே 35 இருக்கலாம். 90களில் தான் அந்த 90களில் 98-7-8க்குள்ளே இருக்கணும் அந்த நேரத்தில் இருந்தது இது. அப்போ தான் அவங்க மேனேஜராக இருந்தாங்க. அப்போ தான் நிறைய ஷூட்டிங்லலாம் மீட் பண்ணியிருக்கேன். இவங்க மேனேஜராக இருப்பாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இருந்திருக்காங்க, பேசியிருக்கேன் நான் பல இடங்களில். அதே பிரசாத்தில் பேசியிருக்கேன். அவங்க சில நேரங்களில் சவிதா சார் இங்கே இதுக்கு ஆஃபீஸ் வந்துடுங்க சார் பேசலாம் அப்படின்னு ஆஃபீஸ் போயிடுவோம். சில நேரங்களில் இன்னும் 2 பேர் கூட்டிகிட்டு இருக்கேன் சார், ஓகே வாங்க வர சொல்லியிருக்கேன். அங்கேயே ப்ரெஸ் மீட் வைப்பாங்க சில நேரங்களில். இவங்க தான் ப்ரெஸ் மீட்டுக்கு அந்த கவருக்குன்னா இது பண்ணுவாங்க. அப்போ இவங்களும் கூட இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சினிமா தொழிலில் இருக்கிறது தான். இப்போ
இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண் டைரக்டர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விட சூப்பராக இருப்பாங்க. மணிரத்னம் பாருங்கள், ஹீரோயின்களை விட சூப்பரான அசிஸ்டண்ட் வச்சுருக்காரு அவர். இவங்களே இவங்களே ஒரு முறை பொறாமையை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒய்ஃபை சுஹாசினி அந்த அளவுக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு சூப்பரான நல்லா படித்த பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் வர்றாங்க. அது வந்து பெண்களாக வர்றதுனால சில பேர் சினிமா இருக்கிறனால அவங்க கெட்டு இதாகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே அவங்க தொழில் கற்றுட்டு வர்றாங்க. அப்படி தான் ஆரம்பத்தில் வந்து சினிமா முதல்ல அந்த சினிமா கேமராமேனாக வந்தது இவங்க தான், விஜயலட்சுமி தான். அவங்க சின்ன வீடுங்கிற படத்தில் வந்து பாக்கியராஜுக்கு ஒரு கேமரா உமனாக இருந்து அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க பெரிய ரேஞ்சுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்துடுறது. இவங்க சினிமாவில் ஒரு முக்கியமாக இருந்தாங்க. சில நேரங்களில் ஃபோனில் பேசுவார். இப்போ உள்ள ஒரு ஒரு 6-7 வருஷம் இருக்கும். ஒரு முறை திடீர்னு இங்கே ஏவிஎம் பக்கத்தில் சவிதா சார் இங்கே வந்திருக்கேன் வாங்க பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கேன். போயிட்டு வேற ஒரு விஷயமா பேசும்போது, ஹீரோவாக நடிக்கிறோன்னா ஏதாச்சும் ஒரு படம் பண்ணி ஆகணும், ப்ரொடியூசராக பண்ணி ஆகணும், யார்கிட்டையாவது ஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும், கிடைக்கணும். அப்போ பண்ணலாமா யோசிக்கிறேன் சார். ஆனால் இன்றைக்கி வந்து சினிமாவுடைய இதே ஒரு மாதிரியே இருக்கா சார், என்ன சார் தெரியல சார் அப்படின்னு மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சொல்லிடுவார். இது நடந்தது அவங்க ஏன் இப்போ இல்லை அப்படின்னா சொல்லிடுவாங்க. இல்லை சார் அந்த மாதிரி சின்னதாக நமக்குள்ளே ஒரு இது நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லவே இல்லை என்கிட்ட. அவங்கள அதுக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்க மீன்ஸ் வந்து இந்த வீட்டிலேருந்து இவருக்கு நிறைய குடைச்சல் கிடச்சிருக்கு சார். வீட்டிலேருந்து வந்து நீங்கள் எதுக்கு ஒரு பெண் கூட நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, வெளியே வந்து எல்லோரும் என்கிட்ட தான் கேட்குறாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வருது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் கார்லேயே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய குடைச்சல் வரும். இது வந்து தவிர்க்க முடியாது. குடும்பம்னு நினைச்சிட்டா இந்த மாதிரி வரும். சில நேரங்களில் சில இடங்களில் கேள்வி கேட்க மாட்டாங்க சில பேர். அவங்க உதவியாளர் அப்படின்னு சும்மா இருந்துருவாங்க. சில இடங்களில் அதை தவிர்க்க முடியாது. அது வந்து ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் இருந்தாலே ஒரு இது பண்ணுறது தான். உதாரணமாக வந்து சத்யராஜ் சார் நடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு நம்ம மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கப்போ என்ன பார்க் ஷெடரன், அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தார் அவர் சத்யராஜ் சார். ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தார். அந்த கடையை பார்த்துக்கிட்டு அவர் மனைவி தான். இவர் வந்து நடிச்சுட்டு சாயந்தரம் வந்து அந்த கடையில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ என்ன கிசுன்னா சத்யராஜ் ஒரு பொண்ணை வச்சுருக்காரு ஐஸ்கிரீம் கடையில் அப்படின்னு இப்படியே பேசி வச்சுருப்பாங்க. பார்த்தா கடைசியில் ஒரு பொண்டாட்சி தான். அவங்க தான் உட்காந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்துட்டு இருப்பாங்க. அது 1 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி அதை பெருசாக போகல. அவர் வந்து நடிக்க பெருசாக படங்கள் இல்லாத காலகட்டத்தில் அந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணார். அப்போது வந்து என்னென்னா அவர் கூட இருக்கிறனால இவர் தெரிஞ்ச முகமாக இருக்கார், நடிகராக இருக்கார். ஆனால் இந்த அம்மா ஒரு புதுசாக இருக்காங்க இல்லையா, நல்லா அவர் யாரோ ஒரு பொண்ணை வச்சுருக்காரு சத்யராஜ், இங்கே ஐஸ்கிரீம் பாலில் இதை டெய்லி வந்து சந்திக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கிசுலாம் வந்துச்சு. அவரே சொல்லி சிரிப்பார். அது ஒரு பெரிய கிசு சவிதா, அது விடுங்க, இந்த மாதிரி நிறைய வரணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணாக பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதை வந்து சில நேரங்களில் இதை தவிர்க்க முடியாமல் எப்படியாவது இவங்க அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு, அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க இவர்கிட்டேருந்து அவங்க ஏதாச்சும் அடிச்சுட்டு போனதாக ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கு பிறகு என்கிட்ட பேசியிருக்காங்க. நல்ல மரியாதை என்கிட்ட நல்லா சவிதா சார் அப்படிம்பாங்க, நல்ல மரியாதை நான் பேசுவேன்.